குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேளுங்கள் என்று சொன்னால், பலர் நினைக்கிறார்கள், நான் என்னை கொலையா செய்து விட்டேன், நான் என்ன பல கோடி லட்சங்களை என்னை கொள்ளையடித்து விட்டேன், நான் என்ன பெரிய தவறு செய்து விட்டேன், என்னை பாவத்திற்கு மன்னிப்பு கேள் என்று சொல்கிறார்களே என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த பழைய ஏற்பாட்டு உபதேசத்திற்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்த ஒரு தெளிவை நாம் போதிக்கப்படாமல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் தெளிவு இல்லை, எனவேதான் அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் எல்லாரும் சரியாகத்தான் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் எல்லாம் என்ன செய்யலாம், மரித்தவுடனே அப்படியே விண்ணகத்திற்கு சென்று விடலாம், நமக்காக கதவு திறந்திருக்கிறது, நான் எந்த விதத்திலும் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தடையாக இல்லை, நான் எல்லாவற்றிலும் சரியாகத்தான் இருக்கிறேன் என்கிற ஒரு நிறைவு பெற்ற மனநிலையோடு மக்கள் வாழ்வதை போல் தான் இன்று இருக்கிறது. ஏன்னா அவர்கள் பாவத்தை குறித்த உணர்வே இல்லை.